அருள்வான் திரை விமர்சனம். அருள்நிதி, ஆரவ், ரம்யா பாண்டியன், கிருத்திகா, காளி வெங்கட், ஜான் விஜய், விடிவி கணேஷ் மற்றும் பலர் நடிப்புல கணேஷ் விநாயகம் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் குமாரின் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் அருள்வான். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். தொலைதூர மலை கிராமத்தை சேர்ந்த சிறுமி கிருத்திகா படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவரது வாழ்க்கை சூழல், அடிப்படை வசதிகள் இல்லாத இருப்பிடம் ஆகியவை அவரது கல்வி கனவுக்கு தடையாக இருக்கிறது. எப்படியாவது படித்தாக வேண்டும் என்பதில் ஈடுபாடு காட்டுவதோடு தனது மலை கிராம பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற அவரது லட்சிய பயணத்தில் மாவட்ட ஆட்சியரான அருள்நிதி இணைகிறார். அவரது முயற்சியினால் மலைவாழ் சிறுமியின் கல்வி கனவு நிறைவேறியதா இல்லையா என்பதை சமூக அக்கறையோடு சொல்வதே அருள்வான். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக உழைக்கும் ஒரு நேர்மையான மாவட்ட ஆட்சியர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அருள்நிதி தனது முதிர்ச்சியான நடிப்பின் மூலம் முத்துவேல் என்ற கலெக்டர் கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்த்திருக்கிறார். மற்றொரு ஹீரோவாக நடித்திருக்கும் ஆரவ் பழங்குடியினராக தன்னை மாற்றிக்கொள்ள கடுமையாக உழைத்திருப்பது திரையில் தெரிகிறது. ஹீரோனியாக நடித்திருக்கும் ரம்யா பாண்டியனுக்கு பெரிய வேலை இல்லை என்றாலும் தனக்கான பணியை நிறைவாக செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து விடுகிறார். பழங்குடியின சிறுமியாக நடித்திருக்கும் கிருத்திகா தனது யதார்த்தமான மற்றும் அழுத்தமான நடிப்பின் மூலம் கவனம் ஈர்க்கிறார். ஒளிப்பதிவாளர் எம் சுகுமார் மலைகளின் அழகையும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கையையும் பார்வையாளர்களிடம் நேர்த்தியாக கடத்தியிருக்கிறார். ஜிவி பிரகாஷ் குமாரின் இசையில் பாடல்கள் அனைத்தும் கதை களத்தையும் கதை மாந்தர்களின் மன போராட்டங்களையும் பிரதிபலிக்கிறது. லாரன்ஸ் கிஷோரின் படத்தொகுப்பு திரைக்கதையை மெதுவாக நகர்த்தினாலும் உண்மை சம்பவங்களை உணர வைக்கும் விதத்தில் படத்தை நகர்த்தி செல்கிறது. வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சி மிக்க தற்போதைய காலகட்டத்திலும் கல்வியும் அடிப்படை தேவைகளும் கிடைக்காத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை உரக்க சொல்லி இருக்கும் இயக்குனர் கணேஷ் விநாயகம் பழங்குடியின மக்களின் உண்மை நிலையை எவ்வித சமரசமும் இன்றி அழுத்தமாகவும் நேர்மையாகவும் திரையில் கொண்டு வந்துள்ளார். மொத்தத்தில் அருள்வான் சமூக அக்கறை கொண்ட நல்ல படைப்பு.